எவ்வளவு நேரம் தான் இங்கேயே உட்காந்துக்கிட்டே இருக்க? பேசாம இந்நேரத்துக்கு ஒரு தூண்டில போட்டு மீனையாவது பிடிச்சிருக்கலாம். என்னண்ணே போயிட்டு நீங்க வாட்ட வந்துட்டீங்க, அந்த பையில சும்மாவா விட்டீங்க? 4 சாத்தி இருக்க வேண்டியதானே? என்ன போனவே திரும்ப வந்துட்டான்? டேய் கொஞ்ச நேரம் அமைதியா இருடா, நானே கடுப்பா இருக்கேன். ஏனே என்னாச்சு? போகும்போது தனியா போனா, வரும்போது 4-5 பேரோட வந்திருக்கானே. எனக்கு என்னமோ யாரையோ அடிச்சு போட்டு வந்த மாதிரி இருக்கு. ஒருவேளை நம்ம பாஸ் இருக்கிற இடத்துக்கு தான் போயிருப்பானோ? அப்போ பாஸ்க்கு பிரச்சனையா? இப்போ அவர் எப்படி இருக்கான்னு தெரியலையே. குமார் சார் சொல்லியா கணேஷ், போன காரியம் எப்படி நல்லபடியா முடிஞ்சதா? ஐயோ சார் நீங்க வர, அங்க நம்ம அருண் தம்பி வந்துட்டார் சார். ஐயோ என்னையா சொல்ற? அருண் எப்படி அங்க வந்தான்? அதான் சார் எனக்கும் ஒன்னும் புரியல. நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் அருணுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அந்த விக்கி இருக்காமல, அவன் தான் சொல்லியிருப்பான். என்ன சார் சொல்றீங்க? விக்கியா? அது அவன் என்ன நம்மளை பத்தி பேசுறாங்க? ஐயோ யோ எனக்கு தெரிஞ்சு அந்த விக்கி தான் ஏதோ வேலை பார்த்திருக்கான்னு நினைக்கிறேன். சரி சார் இப்ப என்ன பண்றது? யோ கணேஷ் நான் சொல்றத கேளியா? அருணுக்கு நீ யாருன்னு தெரியாது, அதனால நேரா அங்க போய் அவனை அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்த காலி பண்ண பாரு. எனக்கு அந்த இடம் வேணும் சார். புரிஞ்சுக்கோங்க சார், பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஊர்க்காரங்களாம் ஒண்ணு சேர்ந்துருப்பாங்க, திரும்ப அங்க போக முடியாது சார். அது மட்டும் இல்ல சார், கடன் வாங்கினாம்ல அந்த சுப்பிரமணி, அவன் காசை வேணா திருப்பி தரேன், இடத்த என் பொண்டாட்டி தரமாட்டா அப்படிங்க சார். அவன் சொல்றான் காசைனாலும் திருப்பி கொடுத்துறேன், என் பொண்டாட்டி இடத்த கொடுக்க மாட்டிக்கா அப்படிங்க சார். யோ காசாயா முக்கியம்? எனக்கு அந்த இடம் தான் வேணும். நாங்க அங்க பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்ட போறோம். எனக்கு தெரியாது, எப்படியாச்சும் அந்த இடத்த முடிச்சு கொடு. ஐயோ சார் என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? இப்ப என்ன செய்ய? சரி சார் கொஞ்ச நாள் ஆற போட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை பார்ப்போம். உடனே ஏதாவது பண்ணோம்னு நினைச்சுக்கோங்க சார், பெரிய பிரச்சனையாயிரும். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், நம்ம அருண் தம்பியை மட்டும் இந்த பக்கம் வரவிடாம பாத்துக்கோங்க. அவரு திடீர்னு இந்த பக்கம் வந்தனால எனக்கு என்ன பண்ணனே தெரியல சார். சரி சார் நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, இந்த இடத்த நான் எப்படியாவது முடிச்சு கொடுக்கேன். அப்புறம் அந்த அருண் கூட அந்த விக்கி இருக்கானா? இல்லையே சார், அப்படிலாம் யாரும் இருந்த மாதிரி தெரியலையே. அவன் எங்க போனான்னு தெரியல, ஆனா அந்த பிரச்சனைக்கு காரணமே அவனாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சார் அந்த விக்கி போட்டோவை எனக்கு அனுப்புங்க, அவன் இங்கதான் எங்கேயா சுத்திட்டு இருப்பான். அவன் கையக்களை உடைச்சி பார்சல் கட்டி அனுப்புறேன். சரியா? அனுப்புறேன். சரி சார் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம இருங்க. சரி கணேஷ் போன வைக்கிறேன். சரிங்க சார். சரிடா வாடா போலாம். சரி பாஸ் போலாம். அட பாவிகளா, உங்களுக்கு நான் தான் கிடைச்சனா? எம்மா கைய காலம் முடிச்சு போட்டுருவானாமே, யாருன்னே தெரியாத மாதிரியே இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவோம். ஐயோ சின்ன பாஸ் இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க பாஸ். ஹலோ பிரகாஷ் சார் சொல்லுங்க சார். பூஜா ரொம்ப நேரமா உங்களுக்கு கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் சார். எங்க ஊர்ல சிக்னல் கிடைக்காது. அப்புறம் நீங்க போன வேலை நல்லபடியா முடிஞ்சதா? முடிஞ்சிச்சு சார். சாரி சார், நான் தான் இங்க வந்ததுமே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்திருக்கணும். இங்க இருந்த பிரச்சனையில நான் மறந்துட்டேன் சார். சாரி சார். அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் நமக்குள்ள வேண்டாம் பூஜா. எப்படியோ நீங்க போன வேலை நல்லபடியா முடிஞ்சிச்சுல, அது போதும். நாளைக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட், காலையில சீக்கிரமா வந்துருங்க சரியா? ரெஜினா மேடம் கிட்ட இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவுன்னு சொல்லி ஏதோ சமாளிச்சிருக்கேன். ஆனா நாளைக்கு நீங்க கண்டிப்பா அந்த வேலையில இருந்தே ஆகணும். ஏன்னா அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்ல? ஆமா சார், இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம் சார். எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் காலையில சீக்கிரமா வந்துருவேன் சார். அப்புறம் டிரைவர் உங்க நம்பருக்கு ரொம்ப நேரமா கால் பண்ணேன்னாரு, அவருக்கும் லைன் கிடைக்கல போல. இப்போ ஒரு 10 நிமிஷத்துல அங்க வந்துருவாரு உங்க வீட்டுக்கிட்ட. நான் ரெடியா தான் சார் இருக்கேன். சரி பூஜா காலையில சீக்கிரமா வந்துருங்க. சரிங்க சார். சரி நான் போனை வைக்கிறேன். சரி சார். அம்மா என்ன பூஜா கூப்பிட்ட? அம்மா நான் ஊருக்கு கிளம்பிட்டேம்மா. நாளைக்கு காலையில ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கான், சீக்கிரமா வர சொல்லிருக்காங்க. என்ன பூஜா அதுக்குள்ள கிளம்பிட்டேன்? இன்னைக்கு ஒரு நாளாச்சு இருந்திருக்கலாம்ல. ஏமா நம்ம ஃபேமிலிக்கு இந்த வேலை எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கே தெரியும்ல, அதனால நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும். அக்கா ஊருக்கு போறியா? ஆமா மேனகா ஊருக்கு கிளம்பிட்டேன். நீ அம்மாவை கார்த்திகாவை நல்லா பாத்துக்கோ சரியா? நீ தான் இந்த வீட்டுக்கு ஆம்பளை பிள்ளை மாதிரி சரியா? வேண்டாம் வேண்டாம், நான் பொம்பளை பிள்ளையாவே இருந்துக்கிறேன், ஆம்பளை பிள்ளையா இருக்க மாட்டேன். எதுக்கு அப்படி சொல்ற? அம்மா தான் அடிக்கடி சொல்லுவாங்களே, நம்ம வீட்டுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா நமக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை வரப்போகுதுன்னு. அதனால நீ தான் இந்த வீட்டுக்கு ஆம்பளை பிள்ளை மாதிரி இருக்கணும் புரியுதா? நான் ஒண்ணு விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல பூஜா, உண்மைக்குமே தான் சொன்னேன். நமக்கு வீட்டுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வந்திருக்க போகுது. அன்னைக்கு கூட பிரச்சனை வந்தப்போ ஒரு பையன் தானே நமக்கு வந்து உதவி பண்ணான். அம்மா அடி வாங்கிட்டு போனதும் ஆம்பளைங்க தான். அப்படி சொல்லு மேனகா, இந்த வாயில ஒன்னும் குறைச்சில்ல. சரிம்மா எனக்கு டைம் ஆயிடுச்சு, இப்போ வேன் வந்துரும், நான் கிளம்புறேன். அக்கா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோம்க்கா. கவலைப்படாத, அடுத்த மாசம் சம்பளம் வந்தோடனே 2 நாள் எக்ஸ்ட்ராவா லீவ் கேட்டு வந்துடுறேன் சரியா? சரிக்கா. ஏன் பூஜா கார்த்திகாவை பாத்துட்டு போலாம்ல? இல்லம்மா எனக்கு டைம் ஆயிடுச்சு. அப்புறம் நான் இங்க வந்த விஷயமும் இந்த மாதிரி பிரச்சனை நடந்த விஷயத்தையும் கார்த்திகாட்ட யாரும் சொல்லக்கூடாது சரியா? அவ பாவம் நம்மளாலதான் இவ்வளவு பிரச்சனை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவா.
அதனால இங்க நடந்த விஷயத்த அவகிட்ட யாரும் சொல்லாதீங்க. சரி பூஜா, ஏதோ வண்டி சத்தம் மாதிரி இருக்கு, அது எங்க ஆபீஸ் வேன் தாம்மா. சரிம்மா, நான் கிளம்புறேன் வந்துட்டு. சரிம்மா, கரெக்ட் டைமுக்கு சாப்பிடு, உடம்ப பாத்துக்கோ சரியா? சரிம்மா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என் ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்கும். ஆச்சி தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிம்மா. சரிம்மா, நீங்க வெளியில போய் நில்லுங்க, நான் பேக் எடுத்துட்டு வரேன். சரி பூஜா. என்னடி கிளம்பிட்டியா? ஓடி போ. நீ எங்க வேலை செய்யற என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி சீக்கிரமாவே உனக்கு நான் மரியாதை பண்றேன் இல்லையான்னு பாரு. அவ சொல்ற எதையுமே நீ காதுல போட்டுக்காத பூஜா. சேருன்னு தெரிஞ்சு கால் வச்சா அது நமக்கு தான் அசிங்கம். ஒதுங்கி போறதுதான் புத்திசாலித்தனம். அப்புறம் அந்த வீட்டு விஷயத்தெல்லாம் பத்தி நீ எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. சம்பந்தப்பட்டவட்டே நம்ம சொல்லியாச்சுல, அதனால இந்த வீட்டை கேட்டு யாரும் இனிமே வரமாட்டாங்க. சரிம்மா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேம்மா. மகாலட்சுமி, யார பாத்துடி ஜாடமாடையா வைர? இருக்குடி உனக்கு நானாடி சேரு? ஆமாண்டி, உன்னை தாண்டி சொன்னேன். இருடி, ஒரு நாள் உனக்கு இருக்குடி. உங்களை யாரையும் நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். பூஜா, நீ கிளம்புமா. சரிம்மா. மேனகா, போயிட்டு வரேன். அம்மா நல்லா பாத்துக்கோ சரியா? கார்த்திகாவை கேட்டதா சொல்லு. சரிக்கா. சார் என்ன சாப்பிடுறீங்க? அண்ணே 2 டீ. சரிங்க சார். என்ன பாஸ்? சொல்லுங்க விக்கி. ஏன் பாஸ் இதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை? அந்த பொண்ணுக்காண்டி நீங்க இவ்வளவு தூரம் பண்றீங்க பாருங்க. உங்களை புரிஞ்சிக்காம எப்படி உங்களை வஞ்சி விட்டுருக்கு. எனக்கே கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அந்த பொண்ணு விஷயத்துல மட்டும் நீங்க ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ தெரியல. நான் தான் சொன்னேன்ல, ஏகே குரூப் ஆஃப் கம்பெனியோட ஓனர் நான் தான் தெரிஞ்சா பூஜா கண்டிப்பா இவ்வளவு கோவப்படுவான்னு. ஆனா இவ்வளவு சீக்கிரமா தெரியும் நான் நினைச்சு கூட பாக்கல. பாவம் பூஜா, தெரிஞ்சோ தெரியாமலையோ நானும் என் கம்பெனியும் அவளுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்கோம். அதனாலதான் அந்த வருத்தத்துல தான் அப்படி பேசுறா. நானும் பதிலுக்கு பதில் அவகிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா கூட கொஞ்சம் அவன் மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதனாலதான் நான் அவட்ட அமைதியா வந்துட்டேன். பாவம் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க ஏற்கனவே நான் ரோட்ல நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. எதுக்கு அவங்களுக்கு மேலும் மேலும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு? பாவம் அவங்க. நானும் நல்லவேன்னு சொல்லி அவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன்னா கூட கொஞ்சம் அவளுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதனாலதான் நான் சண்டை போடாம அவ சொல்றத சரின்னு கேட்டுட்டு வந்துட்டேன். ஏன் பாஸ் இவ்வளவு நல்ல மனசா இருக்கீங்க? உங்களை போய் அந்த பொண்ணு புரிஞ்சுக்கலையே, அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு எப்பவுமே யார்கிட்டயும் நான் நல்லவேன்னு நிரூபிக்க பிடிக்கவே பிடிக்காது. நான் எப்பவுமே என் மனசுக்கு பிடிச்சதான் பண்றேன். நான் பண்ற விஷயம் யாரையுமே காயப்படுத்திடக்கூடாது. அதுல நான் ரொம்ப குறிக்கோளா இருப்பேன். இன்னை பொறுத்த வரைக்கும் அவ என்னோட பூஜா. ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் நான் வேற யாரோ தான். சின்ன பாஸ், என்ன பாஸ் நீங்க இப்படி அழுகுறீங்க? உணல விக்கி, அவ ஏதோ தெரியாம நினைச்சிட்டு இருக்கா. குடி சீக்கிரத்துல என்ன புரிஞ்சுக்கிடுவா. என் பூஜா கண்டிப்பா ஒரு நாள் என்னை புரிஞ்சுப்பா. அது வரைக்கும் என்னால முடிஞ்சத அவளுக்காண்டி நான் வெயிட் பண்றதுதான். அவளுக்காண்டி நான் காத்துட்டு இருப்பேன். பாஸ், நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு ஏத்த பொண்ணு இல்லன்னு எனக்கு தோணுது. அதனால அந்த பொண்ணு உங்களுக்கு வேண்டாம் பாஸ். அந்த பொண்ணை விட்டுருங்க. இல்ல விக்கி, அவளுக்கு நீ ரொம்ப பிடிக்கும். ஆனா அவளுக்கு தெரியல அது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அவ புரிஞ்சுப்பா. பூஜா எனக்காக பிறந்தவா. கண்டிப்பா என்னை புரிஞ்சுக்கிட்டு வருவா. அவளுக்காண்டி நான் பொறுமையா காத்துட்டு இருக்க போறேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. அவளை என்னால விட்டு கொடுக்கவும் முடியாது, விட்டு போகவும் முடியாது. விக்கி, டீ குடிச்சது போதும். சாப்பிடலாமா? சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். சரி பாஸ். சாப்பிட்டு நம்ம கார்லயே கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம். இது கூட நல்ல ஐடியா தான் இருக்கு. சரி, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் போலாம். சரி பாஸ். அப்பா, இந்த வீட்ல என்ன நடக்கு எது நடக்குனே தெரியாம நீங்க வாட்ட இருக்கீங்க. அம்மா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, சரியா சாப்பிட கூட மாட்டிக்காங்க. அந்த ரூமை விட்டு வெளியிலே வர மாட்டிக்காங்க. போய் அம்மா பாருங்கப்பா, அம்மா ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. என்னாச்சு அவளுக்கு? என்னப்பா எதுவுமே தெரியாத மாதிரி கேக்கீங்க? தம்பி வீட்டை விட்டு வெளியில போனதுல இருந்து அம்மா சரியா சாப்பிடவே இல்ல. அவனையே நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்பவும் அவன் போட்டோவை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்கப்பா. போய் என்னன்னு பாருங்கப்பா. கொஞ்ச நாளைக்கு அவ அப்படித்தான் இருப்பா, அதுக்கப்புறம் சரியாயிருவா. அப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. போய் அம்மா கிட்ட பேசி பாருங்க. சரி, நான் பேசி பாக்குறேன். ஏன் தான் இந்த மீனாட்சி இப்படி பண்றாளோ தெரியல. மீனாட்சி, இப்ப எதுக்கு நீ அழுதுகிட்டே இருக்க? என்னால வேற என்னங்க பண்ண முடியும்? நம்ம பையன் மேல பாசமே இல்லாம உங்களால இருக்க முடியும், என்னால இருக்க முடியாது. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது, என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன கேட்பாங்க, எனக்கு என் மான மரியாதை தான் முக்கியம், அப்படி இப்படி சொல்லுவீங்க. இப்ப உங்க பையனை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க. இதெல்லாம் வேற யாரும் கேட்கலையா? சின்ன வயசுல இருந்து என் பையன் என்ன பண்ணாலும் சரி, அதை குத்தம் கண்டுபிடிக்கிறதே உங்களுக்கு ஒரு வேலையா போச்சு. அது இப்போ அவனை வீட்டை விட்டு வெளியில அனுப்புற அளவுக்கு பண்ணிட்டீங்க. தோளுக்கு மேல வளர்ந்த பையனை இப்படி வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் அவன்கிட்ட ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிறீங்களா? எதுக்கு எடுத்தாலும் ஆர்டர் போடுறது, அதை செய்யு இதை செய்யுன்னு அவனுக்கு எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க. அப்படியே கம்பெனில பாஸ் நடந்துக்கிற மாதிரியே பிள்ளைகிட்ட நடந்துக்கிட்டீங்கன்னா அதனாலதாங்க வீட்டுல இருக்க யாருமே உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்படி பயப்படுறோம். என்னைக்காச்சும் எங்க கிட்ட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசியிருக்கீங்களா? மனசு விட்டு பேசுனதே கிடையாது. ஏன் உங்க அம்மாவே உங்களை பார்த்தாலே பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு நீங்க நடந்துக்கிறீங்க. நீங்க இந்த மாதிரி நடந்துக்க போய் தாங்க சின்ன சின்ன விஷயத்த கூட அருண் என்ன தப்பு பண்ணாலும் உங்ககிட்ட இருந்து நாங்க மறைச்சிருப்போம். ஆனா அதுக்குன்னு போதைப் பொருள் பயன்படுத்துற அளவுக்கு என் பையன் அவ்வளவு தப்பானவே கிடையாது. என் பையன் தப்பு பண்ணான்னு நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? அப்படி அக்கறை இருந்துச்சுன்னா என் பையனை நீங்க பக்கத்துல வச்சுல பாத்துருக்கணும். இப்படி வீட்டை விட்டு அனுப்பியிருக்க கூடாது. இப்ப என் பையன் எப்படி இருக்கான், என்ன பண்றான், என்ன செய்யறான், சாப்பிட்டானா, கையில 10 பைசா கூட இல்லாம போயிருக்கான்.
என்ன மீனாட்சி, இத்தனை வருஷமா என் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு என்னை நீ இப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்கியா? ஏன் நம்ம பையன் மேல எனக்கு அக்கறை இல்லாததா? நீ நம்ம பையனை இன்னும் சின்ன பையனாவே நினைச்சிட்டு இருக்க. ஆனா நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? கூடிய சீக்கிரமாவே அவனுக்கு ஒரு நல்ல வருகாலத்தை உருவாக்கி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பசங்களை நல்லா வளர்க்கணும்னு சொல்லி பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் கண்டிப்பா நடந்துக்கிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? நீயே யோசிச்சு பாரு. நம்ம கம்பெனியில அவனுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு நான் கொடுத்தேன். ஆனா அவன் விளையாட்டுத்தனமால இருந்திருக்கான். எனக்கு அப்புறம் என் கம்பெனி அவன் தானே பாத்துக்கணும். இப்படியே விளையாட்டு பிள்ளையா இருந்தானா நாளை பின்ன அவனை ஈஸியா எல்லாரும் ஏமாத்திடுவாங்க. வெளியில போய் கஷ்டப்பட்டாதான் அந்த கஷ்டத்தோட அருமை என்னங்கிறது அவனுக்கு புரியும். நான் நல்ல வழியை தான் அவனுக்கு காமிச்சிருக்கேன். அதனால நீ என்னை எதுவும் நினைக்காத. எனக்கும் நம்ம பையனை பார்க்கணும், பக்கத்திலே வச்சுக்கணும்னு தான் தோணுது. ஆனா அருணை இப்ப விட்டாதான் உண்டு, இல்லைன்னா எப்பவுமே வரமாட்டான். எந்த இடத்துல சீரியஸா இருக்கணும், எந்த இடத்துல விளையாட்டுத்தனமா இருக்கணுங்கிறது உன் பையனுக்கு தெரியவே இல்லை. எல்லா இடத்துலயுமே விளையாட்டுத்தனமா தான் இருந்திருக்கான். அவன் இப்படியே விளையாட்டு பிள்ளையாவே இருந்தான்னு நினச்சிக்கோ, ஒருத்தரும் அவனை மதிக்கவே மாட்டாங்க. இல்லைன்னா அவனை ஈஸியா ஏமாத்திடுவாங்க. இந்த சமூகம் அவனை மதிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இது தப்பா சொல்லு? இல்லங்க, இருந்தாலும் நம்ம பையன் வெளியில போய் கஷ்டப்படுறானே. கஷ்டப்படட்டுமே, கஷ்டப்பட்டாதான் அவன் முன்னேற முடியும். நீ புரிஞ்சுக்கோ, சரியா? அழாத, கரெக்ட் டைமுக்கு சாப்பிடு. கண்டிப்பா நம்ம பையன் நல்ல பையனா திரும்பி வருவான். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு.